ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ் சினிமா இப்போ அடுத்த ஜென்ரேஷன் கையில் வரப்போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். பிகாஸ் நமக்கு பிடிச்ச நிறைய டாப் ஆக்டர்ஸோட பசங்க எல்லாருமே இப்போ சினிமாக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. அந்த விதத்தில் ரஜினி அவர்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், அஜித் அவர்கள், சூர்யா, தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தோட ஃபேவரட்டான நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் வந்து இப்போ வரைக்குமே ட்ரெண்டிங்கில் இருந்துட்டுருக்காங்க. முக்கியமாக அவங்க வந்து சின்ன வயசில் நடிக்க ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் எப்படிங்க ஒருத்தவங்க வந்து ட்ரெண்ட் செட்டராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வியந்திருக்கோம். இப்போ அடுத்ததாக இவங்களோட வாரிசுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களும் மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஹீரோவாகவும் வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட நம்ம சிஎம் விஜய் அவர்களோட பையனான ஜேசன் சஞ்சய் டைரக்டராக வந்து சினிமாக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ அடுத்ததான் எப்போ வந்து தனுஷோட பையன் வந்து நடிக்க வருவார், அஜித் அவர்களோட பொண்ணு எப்போ நடிக்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்ததான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமாக சூர்யா அவர்களோட பொண்ணாக இருக்கட்டும். ஸோ இப்படி இவங்களோட வாரிசுகள்லாம் எப்போ தமிழ் சினிமாக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட ரசிகர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் நம்ம தனுஷ் அவர்களோட பையன் இப்போ ஹீரோவாக வந்து தமிழ் சினிமாக்குள்ளே வரப்போறாராம். பிகாஸ் தனுஷ் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டப்போ இவரை வந்து ஆக்டர் அப்படின்ற தாண்டி பெர்ஃபார்மர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹிந்தியாக இருக்கட்டும், தெலுங்கு, தமிழ், ஹாலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துறைகள்லையுமே வந்து ஆல்ரவுண்டராக சுற்றிட்டு இருக்காரு. ஸோ ஆக்டிங் மட்டும் கிடையாமல் டைரக்ஷனாக இருக்கட்டும் இல்லை சிங்கிங்காக இருக்கட்டும், இவர் பண்ணாத வேலையே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தொடர்ந்து நிறைய வேலைகள் எல்லாமே வந்து தனுஷ் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக ஒரு படத்துக்கு தேவையான எல்லா வேலைகளுமே வந்து இவரை விட்டால் இவரே எல்லாமே பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ மல்டி டேலண்டடான ஒரு ஆக்டர் தான் நம்ம தனுஷ் அவர்கள். இவரோட பையன் யாத்ரா வந்து சினிமாக்குள்ளே வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலமாகவே சில நியூஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தனுஷ் அவர்களும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் வந்து டைவர்ஸ் அப்படின்ற விஷயம் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் எப்போ இவங்க 2 பேத்துக்கும் டைவர்ஸ் ஆச்சோ அதுக்கப்புறமா நம்ம தனுஷ் அவர்கள் கலந்துக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லையுமே அவங்களோட 2 பசங்களையும் வந்து கூட்டிகிட்டு வந்தார். முக்கியமாக அவரோட படத்தோட FTFஸாக இருந்தால் கூட தியேட்டருக்கு வந்து பசங்களோட தான் வந்துட்டுருக்காரு. ஸோ தொடர்ந்து நிறைய இடங்கள்ல அவங்க 2 பேரையும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க காரணத்தினால கண்டிப்பாக பசங்களையும் சினிமாக்குள்ளே கொண்டு வர போறார் போல அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியிலையும் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்தை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த விதத்தில் நம்ம தனுஷ் அவர்களோட பையன் யாத்ரா வந்து இப்போ ஹீரோவாக நடிக்க போறாராம். முக்கியமாக இந்த படத்தை நம்ம தனுஷ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக மாஸ் கமர்ஷியல் படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தோட எண்ட் இல்லைனா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதாவும் வந்து இப்போ ஒரு செம்மையான அப்டேட் தாங்க வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. முக்கியமாக இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் தான் வந்து மியூசிக் டைரக்டராகவும் கமிட் ஆக போறாரு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்டோன்னு இந்த காம்பினேஷனே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கேப்பா. நான் தனுஷ் அவர்களோட டைரக்ஷன், அவரோட பையன் ஹீரோ, நம்ம ஜிவி மியூசிக் அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு செம மாசான படமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் இப்போ அஜித் அவர்களோட பொண்ணு இருக்காங்க, ஸோ சூர்யா அவர்களோட பொண்ணு இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்போ சினிமாக்குள்ளே வரப்போறாங்க அப்படின்ற அடுத்த கேள்வியும் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தனுஷ் அவர்களோட பையன் யாத்ரா நடிக்க போகிற படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முக்கியமாக அவர் வந்து இப்போ ஹீரோவாக நடிச்சார் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.